ஒரு ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு புத்தர் ஃபோட்டோ போட்டுட்டு அது கீழே ஒரு வசனம் இருந்தது. பேராசை வந்து மனுஷனோட வாழ்க்கையை அழிச்சிடும் அப்படின்ற மாதிரி, அதாவது பேராசை பெருநஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் இருந்தது. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, 2 வகையாக பார்க்குறேன். ஒரு பேராசை வந்து முறையாக படித்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அதில் என்ன நல்லதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சு அதில் பயணப்பட்டு நல்ல இன்கம் பண்ணுறவங்க. அது ஒரு கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ரைவேட் ஜாபில் நல்ல பொசிஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒரு நல்ல இன்கம் பண்ணி அவங்களோட லைஃப் மாற்றினவங்களாக இருக்கலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு பேராசை தானே. ஸோ நிறைய இன்கம் பண்ணி இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாற்றி அவங்க ஒரு நல்ல வீடு காரு அவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. லீகலாக பணம் சம்பாதிக்கிறது இது ஒரு வகையான பேராசை. இன்னொரு பேராசை வந்து இல்லீகலாக பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது. லாட்ரி சீட்டில் நான் உடனே கோடீஸ்வரன் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறது. எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து எனக்கு எதனா புதையல் கிடைச்சிடாதா அப்படின்னு நினைக்கிறது. அதுவும் ஒரு பேராசை தான். அதாவது எந்த வேலையுமே நான் பண்ண மாட்டேன், எனக்கு பணம் வரணும், போய் எதனா திருடி சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது. இந்த மாதிரி இல்லீகலாக பணம் சம்பாதிக்கணும், அப்படி உடனே கோடீஸ்வரன் ஆகணும், பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதும் இதுவும் ஒரு வகையான பேராசை தான். பேராசை வந்து நல்ல விதமாக சம்பாரித்து போனால் அது என்றைக்கும் காலகாலத்துக்கு இருக்கும். இல்லீகலாக பணம் சம்பாரித்து பெரிய ஆள் ஆகணும்னு நினச்சாங்கன்னா அது பல வழியில் தவறான பாதையில் கொண்டு போய் விடும். 2 விதமாக நான் பார்க்குறேன். அதில் எந்த பேராசை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பாதையில் நீங்கள் பயணம் பண்ணலாம்.